அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய விளம்பரத்தை பார்த்து வேலையினுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேமிப்பு திட்டங்கள், அதாவது முதலீடு திட்டங்களை தான் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதை பற்றின ஒரு ஒப்பீடு தான் இங்கே பார்க்குறோம். யாரோட ஒப்பிடுறோம்னா, தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனங்களோடு தான் நம்ம ஒப்பிடுறோம். போஸ்ட் ஆஃபீஸ், நேஷனல் சேவிங் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அப்புறம் நம்மளுடைய மத்திய அரசின் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற சொசைட்டி. முதல்ல பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் 5 ஆண்டுகள் திட்டம், 7.5% வட்டி தராங்க. குறைந்தபட்சமாக 1000 ரூபாயும் அதிகபட்சமாக 9 லட்சமும் 18 வயசுக்கு மேலே இருக்கும்போது அதில் சேர முடியும். இதில் ப்ரீ க்ளோசர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங் ஸ்கீம், இதுவும் 5 ஆண்டுகள். இவங்களுடைய வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.7%, குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் சேர முடியும். இதில் ப்ரீ க்ளோசர் கொடுக்கறதில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தான், 8.2% வட்டி தராங்க. குறைந்தபட்சமாக 1000 ரூபாயும் அதிகபட்சம் 30 லட்சமும் 60 வயசுக்கு மேலே இருக்கும் மட்டும் தான் சேர முடியும். ஒரு வருஷம் கழித்து பெனால்ட்டியோட ப்ரீ மெச்சூரிட்டி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வரைக்கும் திட்டம் இருக்குது. 7 ஆண்டுகளுக்கு 12.5% வட்டி தரும். குறைந்தபட்சமாக 5000 ரூபாயும் அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இதில் முதலீடு செய்யலாம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு ப்ரீ மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். கூடுதலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விபத்து, மரணம் ஏற்பட்டால் காப்பீடு கிடைக்கும், இழப்பீடு கிடைக்கும். இது மற்ற யாருக்கிட்டையும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் யார் யார்கிட்ட எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போட்டிங்கன்னா 7.5% வட்டி உங்களுக்கு 4,49,948 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10 லட்சம் அப்படியே இருக்கும். இது அதுக்கான வட்டி. அடுத்தது நேஷனல் சேவிங் ஸ்கீம், 7.7% வட்டி தராங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4,49,034 ரூபா வட்டியாக கிடைக்கும். இந்த வட்டி வேறுபாடு அவங்களுடைய காலாண்டு அரையாண்டு கூட்டு வட்டியினால் மாறுபடும். அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் 8.2% வட்டி தராங்க. 4,82,983 ரூபா கிடைக்கும். நம்ம சொசைட்டியில் 11% 5 ஆண்டுகளுக்கும் 12% 7 ஆண்டுகளுக்கும் வட்டி கொடுத்துட்ருக்காங்க. 11% பார்த்தீங்கன்னா 7,23,353 ரூபாயும், 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 12,80,697 ரூபாயும் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் ஆர்டி, ரெக்வரிங் டெபாசிட், மாதம் கட்டக்கூடியது. அதனுடைய ஒப்பீடு பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அடுத்தது நம்ம சொசைட்டி. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வட்டி விகிதம் 6.7%, குறைந்தபட்சம் 100 ரூபாயும் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே இதில் இணையலாம். ப்ரீ க்ளோசர் இதில் ஆர்டியில் கிடையாது. அதே மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பார்த்தீங்கன்னா இதோடைய காலம் 5 ஆண்டுகள். 6-7% வரைக்கும் உங்கள் வட்டி விகிதம் வச்சுருக்கிறதுனால நம்ம 6% பொதுவாக போட்டுக்கிட்டோம். இது 100 ரூபா குறைந்தபட்சம் முதலீடு, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இணையலாம். இதில் உங்களுக்கு ப்ரீ க்ளோசர் கிடையாது. அடுத்தது நம்மளோட சொசைட்டி. நம்மக்கிட்ட 5 ஆண்டுகள் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரைக்கும் நம்மக்கிட்ட திட்டம் இருக்குது. நம்மளுடைய வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 11% 5 ஆண்டுகளுக்கும் 12% 7 ஆண்டுகளுக்கும் கொடுக்குறோம். குறைந்தபட்சமாக 500, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லோரும் இதில் இணையலாம். 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ப்ரீ மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து, மரணத்திற்கான இழப்பீடு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாதம் 5000 செலுத்துகிறதா ஒரு ஒப்பீடு பார்க்குறோம். கணக்கு வச்சுக்கிட்டு ஒப்பீடு பார்க்குறோம். அதில் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம மாதம் 5000 கட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கிது? 6.7% வட்டி கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகளில் நீங்கள் 3 லட்சம் கட்டியிருப்பீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 56,830 ரூபா. இதே நேஷனலிஸ்ட் பேங்க், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பார்த்தீங்கன்னா 7% வட்டி கொடுக்குறாங்க. அதே 3 லட்சம் கட்டியிருப்போம், 59,667 ரூபா கிடைக்கும். நம்மளோட சொசைட்டி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு 11%, 7 ஆண்டுகளுக்கு 12% கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகளில் நீங்கள் 3 லட்சம் கட்டியிருப்பீங்க. அதற்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 1,03,819 ரூபாயும், 7 ஆண்டுகளில் 4,20,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கு 2,44,817 ரூபாய் உங்களுக்கு
வட்டியாக கிடைக்குது. நம்ம சொசைட்டி பற்றி தெரிந்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் கீழ் பதிவு செய்யப்பட்டு கடந்த 27 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக லாபத்தோடு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டுறவு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு திட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த சேமிப்பு திட்டங்கள் என்னென்னா ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லக்கூடிய எஃப்டி, மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொல்லக்கூடிய எம்ஐஎஸ், ஸ்பெஷல் பிளான், அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் மாதிரி நம்மளது ஒரு ஸ்பெஷல் பிளான் இருக்குது. அப்புறம் பென்ஷன் திட்டம் இருக்குது. இந்த 5 திட்டங்கள் மட்டும்தான் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்குது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வட்டி விகிதம் 9லேருந்து 12% வரைக்கும் நம்ம வட்டி கொடுக்குறோம். மூத்த குடிமக்களுக்கு 10லேருந்து 13% வரைக்கும் வட்டி தரோம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் லேப்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு டியூ கட்டிட்டு விட்டாலும் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும். ப்ரீ மெச்சூரிட்டிக்கு எந்த சார்ஜஸும் நம்ம வாங்குறதில்ல. ரெகுலர் மெச்சூரிட்டி எல்லாம் 3 ஒர்க்கிங் டேஸ்லேயே பண்ணி கொடுத்துறோம். ப்ரீ மெச்சூரிட்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம சொசைட்டியில் ஃபீல்டு ஃபெசிலிட்டேட்டராகவோ டெவலப்மெண்ட் ஆஃபீஸராகவோ ஜாயின் பண்ணி மக்கள்கிட்ட இந்த சேமிப்பு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு அதிகப்படியான வட்டி கிடைக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கும் வந்து ஒரு வருவாய் கிடைக்கும். இதனை வந்து நீங்கள் முழு நேரமாகவோ அல்லது ஒரு பகுதி நேரமாகவோ எடுத்து செய்து கொண்டு இருக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மளை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம எந்த சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறோம், நம்மளுடைய லீகல் என்ன மற்றும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை ஒரு PDF ஃபைலாகவும் வச்சுருக்கோம். எந்தெந்த சட்டம் புதுசாக ஏற்றிருக்காங்க, அதில் வந்து நம்மளுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிற விவரங்கள் எல்லாமே அந்த வீடியோலையும் அந்த PDF ஃபைலையும் இருக்குது. தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதையும் அனுப்பிச்சி வைக்கிறோம். மக்களிடம் சேமிப்பை கொண்டு சேர்ப்போம். அவர்களுடைய வாழ்வில் ஒரு சிறப்பு திட்டங்களை கொடுத்து அதன் மூலம் நம்மும் ஒரு வருவாயை ஈட்டி அனைவரும் வாழ்வையும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.